இதோட ஆரம்பத்துல ஒரு டனல்ல யாரோ ஒருத்தர் நடந்து வர மாரி தெரியுது. அந்த டனல் ஃபுல்லாமே பயங்கர ஈரமா இருக்குமா, அப்படியே தொடர்ந்து தள்ளாடிட்டே நடந்து வந்துகிட்டு இருக்க. சடனா ஒரு பேய்ங்கிறது கண்ணுக்கு தெரிய அப்படியே கண் விழிக்கிறான். இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. அருமையான கனவு. இந்த மாதிரி 4 கனவு வந்துச்சுன்னா தூக்கம் வந்த மாதிரி தானே யோசிச்சவனும். அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் போகலான்னு ரூம்குள்ள போயிருவான். ஆனா போயிட்டு திருப்பி ஒரு செகண்ட் அப்படியே வெளியில வந்தவன், நாம கண்ட காட்சி உண்மைதானா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட திருப்பி ஒரு மாதிரி பயந்துகிட்டே பாத்ரூமோட கதவுங்கிறத நீக்கிறான். அங்க கக்கூஸ்குள்ள ஒரு கைங்கிறது இருக்குமா, அதை பார்த்தோன்னே உனக்கு ஒண்ணுமே புரியல. கையப்படுற உள்ள வந்துச்சுன்னு யோசிச்சவனும், ஒருவேளை நம்ம பொண்டாட்டி பார்த்த வேலையா இருக்குமோன்னு அவளை கத்தி கூப்பிடும் போது, ஏண்டாடே நேத்து நைட்டு குடிச்சிட்டு நல்லா வந்து தூங்கிட்டு இப்போ தூங்க கூட விட மாட்டேடா அப்படிங்கிற மாதிரி அவ கத்திக்கிட்டே வந்தா. தூக்கத்துல இருந்து எழுப்பிவிட்ட காரணத்தால அவ சும்மா நம்ம ஹீரோ கிட்ட கத்திக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பா. உள்ள நீ என்ன அப்புறமா திட்டுற வேலையை வச்சுக்கோ, முதல்ல அந்த கக்கூஸ்குள்ள இருக்கிறது உன் கண்ணுக்கு தெரியுதான்னு பாருன்னு கேட்கும்போது அவளும் பாக்குறா. அவ அதை பார்த்து ஆச்சரியத்துல அப்படியே ஸ்டன்னாகி நிக்க, ஏன் புள்ள அது உன் கண்ணுக்கு தெரியலையான்னு ஹீரோ கேட்கும்போது, ஏண்டாடே அது அவ்வளோ பெருசா இருக்குது, கண்ணுக்கு தெரியாம எப்படி கை ஷேப்ல எல்லாம் கக்கா போக முடியாது, என்னவா இருக்கும், சரி சரி நீ இங்கே இரு, நான் அது கிட்ட போய் என்னன்னு பாக்குறேன்ட்டு ஹீரோவோட பொண்டாட்டி தான் அப்படியே நம்ம ஹீரோவை நகராத நகராத நானே போய் பாக்குறேன் அப்படின்னு அவ முன்னாடி போகுவா. அப்படி அவ கிட்ட போகும்போது அந்த கையில இருக்கிற விரலுங்கிறது அசைய, அவ்வளவுதான் அப்படியே மயங்கி கீழே விழுந்தாடுறா. ஐயோ இவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்படியே அவளை பிடிச்சவளும் முதல்ல மூச்சு இருக்கா அப்புறம் நாடி துடிக்குதான் செக் பண்ணி பாக்குறான். ஓகே ஓகே உயிரோட தான் இருக்கிறான்னு புரிஞ்சோன்னே ஒரு செகண்ட் என்ன பண்றதுன்னு தெரியாதவன் அப்படியே சமணங்கள் போட்டு அந்த டாய்லெட்டையே உத்து கவனிச்சுட்டு உடனே எமர்ஜென்சிக்கு கால் பண்ணோன்னு 11 கால் பண்றான். இந்த சவுத் கொரியால இந்த எமர்ஜென்சிக்காக அதுல தான் கான்டாக்ட் பண்ணுவாங்க போல. கால் பண்ண உடனே இந்த மாதிரி என்னோட ஒய்ஃப் வந்து மயங்கி போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கூடவே என்னோட டாய்லெட்குள்ள யாரோ ஒருத்தங்க மூழ்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லுவானா. டாய்லெட்குள்ள எப்படி ஆளுங்க மூழ்குவாங்கன்னு ஆப்போசிட்ல பேசுறவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இருந்தாலும் ஹீரோ தெளிவா சொல்றான், இங்க பாருங்க என் டாய்லெட் வந்து இங்க இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட் பில்டிங்ல 3வது ஃப்ளோர்ல நான் இருக்கிறேன். இது ஒன்றும் இந்த டாய்லெட் ஒன்றும் ஓப்பன் ஸ்பேஸ்ல எல்லாம் இல்லை, எங்களோட அபார்ட்மெண்ட்டுக்குள்ள தான் இருக்கு. இருந்தாலும் இந்த டாய்லெட்குள்ள யாரோ ஒருத்தங்க மூழ்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமா அந்த நபர் இன்னும் உயிரோட இருக்கிறாங்க போல. அவங்க கை வந்து அசையுது. அப்படி அசையறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்னோட ஒய்ஃப் வந்து மயங்கி போயிட்டாங்க. ஸோ அதனால ப்ளீஸ் வந்து எங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, ஆப்போசிட்ல இருக்கிறவங்க இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு பொறுமையா ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பாங்க, எங்கேயாவது குடிச்சிருக்கியான்னு. இல்ல இல்ல நான் ஓகே ஓகே ஒத்துக்கிறேன், நான் குடிச்சிருக்கேன் தான். ஆனா கொஞ்சம் அது நேத்து நைட்டு குடிச்சது, அது கணக்கு கிடையாது. இப்போ இங்க டாய்லெட்ல யாரோ மூழ்கிட்டு இருக்கிறாங்க, பிளஸ் என் ஒய்ஃப் வந்து மயங்கிட்டு இருக்காங்க. அதனால ப்ளீஸ் உதவிக்கு எனக்கு ஆளுங்க வேணும் அப்படின்னு கூப்பிடும்போது அவங்களுமே சரி சார் அட்ரஸ் எல்லாம் என்னன்னு கேட்டு வாங்கிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்களோட ஆளுங்கெல்லாம் வந்துடுவாங்க, அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்கேன். ஆனா கால் கட் பண்ண அடுத்த செகண்டே யாரோ கதவு நிக்கிற மாதிரி தெரியுமா. யாரான்னு இவன் அவனோட ஒய்ஃப் அங்கேயே வச்சுட்டு போக அவ அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்துருவாளா. ஸோ அதுவே ஹீரோவும் போயிட்டு யாரோ காலிங் பெல் எழுத்துறாங்கன்னு கதவை நீக்கினா இந்த அப்பார்ட்மெண்ட்டோட செக்யூரிட்டி வந்திருப்பாரு. எமர்ஜென்சிக்கு ஹீரோ கால் பண்ணியிருப்பான்ல. ஸோ அவங்க வரக்கு முன்னாடி என்ன நடக்குங்கிற விஷயத்த செக்யூரிட்டி அனுப்பி பார்க்கறதுக்காக தான் சொல்லியிருப்பாங்க. என்னையா பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி அந்த செக்யூரிட்டியும் நம்ம ஹீரோ கிட்ட புலம்பிக்கிட்டு அவர் பாத்ரூம்குள்ள வந்தோடனே அங்க மயங்கி கிடக்கிற ஹீரோவோட பொண்டாட்டியை பார்த்துட்டு, லூசு பையில போதையில இது பொண்டாட்டியை போட்டு தள்ளிட்டியாடான்னு அந்த பொண்ணுக்கு என்னாச்சுங்கிற மாதிரி அவர் பார்த்துக்கிட்டு இருக்க. இல்ல நாளா எதுவும் பண்ணலன்னு சொல்லுவானா. அதுக்கப்புறம் தான் அங்க கக்கூஸ்ல இருக்கிற இன்னொரு ஒரு கையை அவங்க பாக்குறாங்க. ஆனா அதை பார்த்த உடனேயுமே இவன் ஏதோ கொலகாரம் போல ஏதோ பாடியை கொலை பண்ணிட்டு ஃபிளஷ் பண்ண பார்த்துருக்கான். அதை பொண்டாட்டி பார்த்துங்கிட்டுதான் பொண்டாட்டியும் மண்டையில அடிச்சு படுக்க போட்டான்னு யோசிச்சு பயந்து போன அந்த செக்யூரிட்டி என்னன்னா அந்த சக்ஷன் காப்பை எடுத்து நம்ம ஹீரோவோட மூஞ்சிக்கிட்ட காமிச்சுக்கிட்டு இருப்பான் டிஃபென்ஸுக்காக. யோ எடியா நாத்தம் தாங்க முடியலையாங்கிற மாதிரி ஹீரோ புலம்பிக்கிட்டு இருந்தா. அப்போ வெளியில காலிங் பில் அழுத்துற சத்தம் கேட்கும். ஓகே நம்ம எமர்ஜென்சிக்கு கால் பண்ணியிருந்தோம், ஆளுங்க வந்துருப்பாங்கன்னு. ஒரு நிமிஷம் நீ சும்மா இரு, அது மட்டும் இல்லாம அந்த கைகிட்ட இது போயிடாத சரியா, இதே இடத்துல இரு, நான் போய் ஆளுங்களை மட்டும் கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோ அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் அந்த செக்யூரிட்டி என்னன்னா சுத்தமா சொல் பேச்சே கேட்காம அந்த கை இன்னமா இருக்கும் அப்படின்னு மெதுவா அந்த கைகிட்டயே போயிட்டு இருப்பான். அதுவே ஹீரோ நினைச்ச மாதிரி அந்த எமர்ஜென்சி டீம்ல இருந்து தான் ஆளுங்க வந்திருக்காங்க. முதல்ல வீட்டுக்குள்ள வரக்கு முன்னாடியே நீங்க மட்டும் தான் வீட்டுல தனியா இருக்கிறீங்களா என்னங்கிற மாதிரி சில கேள்வி எல்லாம் கேட்கும்போது, இல்ல என் ஒய்ஃப் இருக்கிறாங்க பிளஸ் செக்யூரிட்டியும் உள்ளதா இருக்கிறாரு, வாங்க வந்து பாருங்கன்னு அவங்க 3 பேரையும் பாத்ரூம்குள்ள கூட்டிட்டு போகலான்னு இருக்க அவனே உள்ள போகாம 2 ஸ்டெப் வெளியில எடுத்து வைக்கிறான். ஏன்னா இப்போ அந்த செக்யூரிட்டியுமே அந்த இடத்துல மயங்கி போயிருந்திருக்க. அவ்வளவுதான் நம்ம ஹீரோ தான் 2 பேரையும் போட்டிருந்திருக்கானோன்னு அதே இடத்துல நம்ம ஹீரோட கையெல்லாம் பின்னி அமுக்கி வச்சிடுறாங்க. பிளஸ் 2 பேரும் உயிரோட இருக்கிறாங்களா என்னன்னு அதுல ஒரு பையன் போயிட்டு அந்த செக்யூரிட்டி இருக்கிறாருல அவரோட மூச்சை போய் செக் பண்ணி பாக்குறான். அவரு இறந்து போயிருந்திருக்காரு. யாரோ அந்த செக்யூரிட்டியோட கழுத்தை போட்டு பயங்கரமா நெருக்கின மாதிரி அவரோட கழுத்துல காயங்கள்லாம் இருக்க. சரி அந்த பொண்ணு என்னாச்சுன்னு மூச்சு செக் பண்ணி பாக்குறாங்க. இல்ல அந்த பொண்ணு உயிரோட தான் இருக்கிறா. அதுக்கப்புறம் அந்த டாய்லெட்ல இருக்கிற கையே பார்த்துட்டு அங்க பாருங்க ஒரு கைன்னு சொல்லி அதை பார்த்தும் ஷாக் ஆக, ஆமாண்டா அதுல கை இருக்குது, அதைத்தானே நான் முதல்ல இருந்தே சொல்றேன் அப்படின்னு ஹீரோக்கு கோவம் வருமா. சும்மா இருறாடே, யாரையோ கொலை பண்ணி ஃபிளஷ் பண்ண பார்த்துருக்க, அதை பார்த்த செக்யூரிட்டியும் ஒய்ஃபையும் வந்து இப்படி அடிச்சு போட்டு இருந்திருக்கீங்க
யோசிக்கல நீ? உனக்கு இன்னைக்கு இருக்குதுடா அப்படின்ட்டு முதல்ல அங்க இருக்கிற அந்த 2 பாடிஸையுமே ஒரு பையன் வந்து ஃபோட்டோ எடுக்குறான். அதுக்கப்புறம் அந்த கையையுமே ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக கிட்ட போனான். ஹீரோ சொல்லுவான், வார்ன் பண்ணுவான். "யோவ் யோவ் யோவ் கிட்டலாம் போகாத. எனக்கு என்னமோ கிட்ட போறது வந்து டேஞ்சர் மாரி தெரியுது. நீ எதுக்கோ தூரமாவே நில்லுன்னு" சொன்னாலும், அவன் கிடக்குறான் கொலகார பையன். சும்மா அவன பயமுறுத்த பார்க்குறான். "நீ போய் ஃபோட்டோ எடுறா பையான்னு" சொல்லக்குள்ள, சரின்ட்டு அந்த பையனுமே ஃபோட்டோ எடுத்துடுறான். இப்போ ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் ஓகே. அந்த கைய முதல்ல வெளியில எடுக்கணும்னு சொல்லும்போது, மறுபடியும் ஹீரோ வார்ன் பண்றான். "நீ ஃபோட்டோ எடுக்கிற வரைக்கும் சரி. நீ கிட்ட போய் அந்த கைய வெளியில எடுக்கிறது, அத தொடுறது அதெல்லாம் பண்ணிக்காத. எனக்கு என்னமோ அது சரிங்கிற மாரி தோணலன்னு" சொன்னாலும், அவன் கிடக்குறான் நீ போய் எடுறா" அப்படின்னு சொன்னா, சரின்னு அந்த பையன முதல்ல எடுக்க தான் போவான். இருந்தாலும் 2 தடவை ஹீரோ பயங்கரமா பயமுறுத்திட்டு இருந்திருப்பான்ல. அதனாலேயே ஐயையோ அத எடுக்கலாமா வேணாமான்னு ஒரு மாரி பதறிக்கிட்டே தான் இருப்பான். சரி எடுத்து தான் ஆகணும். இந்த ஆள் வேற கத்துறானேன்னு. ஓகே ஓகே நான் க்ளவுஸ் போட்டுட்டு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு க்ளவுஸ் எல்லாம் போட்டுட்டு பொறுமையா அந்த கை கிட்ட இவனோட கையை கொண்டு போகும்போது அவனுக்கு அப்படி பதறிக்கிட்டு இருக்கும். எடுத்து தொலைடா அப்படின்னு அவன் கூட வந்தவன் கத்தக்குள்ள சடனா உள்ள இருந்த கைங்கிறது அவனோட கையை பிடிச்சி இழுத்து அவனை கக்கூஸ்குள்ள இழுத்துட்டு போறதுக்காக முயற்சி பண்ணோம். உடனே ஹீரோவை விட்டுட்டு 2 பேருமே அந்த பையனை காப்பாத்துறதுக்காக பிடிச்ச வெளியில இருக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்களா. விட்டா அந்த பையனோட கையே வந்து கிழிஞ்சிட்டு வந்துடும் போல. அந்த அளவுக்கு பயங்கரமா முயற்சி பண்ணி போராடி எப்படியோ அந்த பையனை அவங்க காப்பாத்திடுறாங்க. ஆனா இன்னுமே அந்த கை அதே இடத்துல தான் இருக்கு. ஆத்தாரி ஆத்தி என்ன இலவுடான்னு சொல்லி இருக்கிற எல்லாரும் பயந்துகிட்டே இருக்க. அந்த கை வந்து அப்படியே வெளியில ஆடிட்டே இருக்கும். யாரையோ தேடிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். யாரை அடுத்ததை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்ச மாதிரி அங்க நம்ம ஹீரோ ஒருத்தன் பிடிச்சிக்கிட்டு இருந்தான்ல, அவனோட கழுத்தை பிடிச்சு அப்படியே ஏர்ல தூக்கி கக்கூஸ்குள்ள இழுத்துட்டு போகுதானா கிடையாது, அவனோட கழுத்தை உடைச்சு அதே இடத்துல சாகடிக்குது. உடனே மிச்சம் இருக்கிற 2 பேரும் அப்படியே நம்ம ஹீரோக்கு பின்னாடி வந்து உட்காந்துக்கிட்டு பயங்கரமா அதை பார்த்து பயந்துருப்பானுங்க. உண்மையா சொல்றா, இப்போ இந்த இடத்துல என்ன விஷயம் நடக்குது அப்படிங்கறத ஒண்ணு கூட மறைக்காம எல்லாத்தையுமே நீ எங்ககிட்ட சொல்லி ஆகணும்னு கேட்டதுக்கு நான் தான் சொன்னனே அதுகிட்ட போகாதீங்க போகாதீங்கன்னு. ஒரு துளியாவது என் பேச்சை கேட்டீங்களா? அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நான் முத தடவை கால் பண்ணும்போதே இந்த மாதிரி என்னோட டாய்லெட்ல ஒரு கை ஒண்ணு இருக்கு, அதை வந்து என்னன்னு பாருங்க அப்படின்னு தான் சொன்னனே. நீ வேற என்னத்தை தான் உங்ககிட்ட நான் சொல்றதுன்னு கேட்கும்போது அந்த ஆளுமே இப்ப கடுப்பாயிடுறாரு. ஏன்டா டே உன்னோட வீட்டுக்குள்ளதான் இது நடக்குதுன்னா இந்த வீட்லயே வாழ்ந்துகிட்டு இருக்கிற உனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாதா? இது எப்ப இருந்து ஆரம்பிச்சதுன்னு ஏன் உனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் கடுப்பானா. லூசாயா நீ? நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கிறேன்? சத்தியமா எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. நேத்து நைட்டு குடிச்சிட்டு நான் வீட்டுக்கு வரும்போது எத்தனை மணின்னு கூட எனக்கு தெரியாது. சீரியஸா சொல்ல போனா நேத்து நைட்டு நான் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தது கூட எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொன்னா, அது எப்பறா எதுவுமே ஞாபகம் இருக்காதுன்னு அந்த ஆபீசருக்கு கடுப்பா தான் இருக்கும். இருந்தாலும் இப்போ வேற என்ன பண்றது? சரி இங்க இருந்து முதல்ல கிளம்பி ஆகணும்னு யோசிக்கும் போது இப்போ அவங்கள ஒரு நபரை வந்து அவங்க இழந்து வந்திருக்காங்கல்ல, இறந்து போயிருந்திருக்கான் அவன். அவனை நாங்க இழந்ததுக்கு நீதாண்டா பொறுப்பு அப்படின்னு சொன்னா, ஐயோ நான் எப்படியா பொறுப்பாவேன்? நான் தான் சொன்னனே காலில் விழுகாத குறையா கெஞ்சிரனே கிட்ட போகாதீங்கன்னு. நீங்களா திமிரில் அதுகிட்ட போய் செத்துட்டு அப்புறம் என் மேல பழைய போட்டு அதுக்கு நான் என்னையா பதில் சொல்றதுங்கிற மாதிரி மயங்கி போயிருந்திருக்கேன். அவனோட ஒய்ஃபை எழுப்புறதுக்காக முயற்சி பண்ணா அவங்க எந்திரிக்கல. சரி எந்திரிக்கலனாலும் பரவாயில்ல, முதல்ல இவளை வெளியில தூக்கிட்டு போகணும்னு கதவு நீக்கிறதுக்காக வருவானா. ஆனா அப்படி நீக்க போனவன் நீக்காம அந்த ஆபீசரை பார்த்து, நீங்க போலீஸ்ல எவ்வளவு பெரிய பதவியில வேணாலும் இருக்கலாம், இருந்தாலும் ஒரு சிவிலியன் ஒரு சிட்டிசனோட வீட்டுக்குள்ள வந்துட்டு பிரச்சனைன்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டதே நான் தான். எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனும் இல்லாம என் கையை போட்டு முறுக்கிறது, என்ன தரையில வச்சு அமுக்கிறதுலாம் பண்றீங்கல்ல, இதெல்லாம் நியாயமா? சட்டத்துல இதெல்லாம் சொல்லியிருக்க அப்படின்னு கேள்வி கேட்பானா. டே சும்மா இருறா கதவை நீக்கடா அப்படின்னு சொல்லக்குள்ள சரின்ட்டு அவனும் கதவை நீக்கிறான். ஆனா அவனால கதவை நீக்க முடியல. லாக் ஆன மாதிரி இருக்கு. பட் லாக் ஆகல. அதுக்கு பதிலா பின்னாடி ஒரு பேய் வந்து அந்த கதவை நீக்க முடியாத மாதிரி பிடிச்சிருக்கு. என்னது நீக்க முடியலையான்னு அந்த ஆபீசரும் வந்து நீக்கி ட்ரை பண்ணி பாக்குறாரு. அவராலையுமே நீக்க முடியல. ஆனா அந்த ஆள் ஹீரோ மேலதான் சந்தேகப்படுறான். கண்டிப்பா நீ தான் கதவை லாக் பண்ணியிருப்பா, கமான் எதுக்குடா லாக் பண்ண அப்படின்னு சண்டைக்கு போனா, ஐயோ நான் எங்கேயா லாக் பண்ணேன், உங்க ஆளுங்களை காப்பாத்து போய் நீ தான் ஏன் பறந்து வந்து அந்த கதவை லாக் பண்ணுங்கும் போது அவனும் யோசிச்சு பாக்குறான். ஆமா இவன் வந்து இடிச்சுதான் கதவு சாத்தியிருந்திருக்கும். ஆனா அதுக்குமே ஹீரோ மேலதான் கோவப்படுறான். இந்த விஷயம் மட்டும் உனக்கு ஞாபகம் இருக்கும், நேத்து நைட் என்ன நடந்ததுன்னா உனக்கு ஞாபகம் இருக்காதா அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு ஏதோ ஒன்று போய் தொலைதுன்னு ஸ்டேஷனுக்கு கால் பண்றானா. ஆனா சிக்னல் சுத்தமா கிடைக்கல. ஹீரோவும் என்னையா சைனா செட்டா, சரி இரு நான் நம்ம ஒரு பிராண்ட்ல இருந்து கால் பண்றேன்னு அவன் மொபைல்ல இருந்தும் கால் பண்றான். அதுலயும் சிக்னல் இல்ல. பாத்ரூம்ல ஒரு ஜன்னல் கூட வச்சிருந்திருக்க மாட்டீங்களா, என்னடா இடம் இதுங்கிற மாதிரி அந்த ஆள் புலம்பிக்கிட்டே இருக்கேன். அப்போ அந்த ஆபீசர் கூட இன்னொருத்தன் ஒரு சின்ன ஆபீசர் மட்டும் வந்திருப்பான்ல, அவன் கை வலிக்குதுன்னு கத்திக்கிட்டே இருப்பானா. ஏப்பா சாமி உனக்கு இப்போ என்னப்பா பிரச்சனைன்னு அவன் போட்டிருக்க கிளவர் ரிமூவ் பண்ணா அதுல இருந்து பொலபுலும் ரத்தம் வந்துகிட்டே இருக்கு. ஸோ அவனோட கை முழுக்கமே பயங்கரமா டேமேஜ் ஆயிருந்திருக்கு. சரி கையை அப்படியே வச்சிருந்துருப்போ என்ன பண்றதுன்னு பார்க்கலான்னு முதல்ல நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் அப்படியே ஓரமா தூக்கி உட்கார வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம
ஹீரோக்கு ஆப்போசிட்லயே அந்த ஆபீசர் உட்காந்துக்கிட்டு 2 பேருமே அந்த டாய்லெட்டையே ஊத்து ஊத்து பார்த்துக்கிட்டே இருப்பானுங்க. மேபி அந்த டாய்லெட்குள்ள ஏதோ ஒரு நபர் கீது இருப்பாங்களோங்கிற மாதிரி ஹீரோ சொல்லுவான். ஏன்னா உள்ள இருந்து வந்து அந்த கைங்கிறது அசைய செஞ்சதுல, அதனால யாராவது இருந்துகிட்டு இந்த வேலையெல்லாம் பாக்குறாங்களோன்னு சொல்லக்குள்ள அந்த ஆபீசருக்கு பயங்கரமான கோபங்கிறது வரும். ஏன்டாடி அது என்ன பண்ணுச்சுன்னு நீ பார்த்தையா? அதுவும் இல்லாம அப்படியே ஏதோ ஒரு நபர் அப்படியே ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த கக்கூஸ்குள்ள எப்படா இருக்க முடியும்? அப்படி என்ன பிராண்ட்லடா சரக்கு வாங்கி அடிச்ச? நேத்து அடிச்சது இன்னுமாடா உனக்கு தெரியாம இருக்குது? கொஞ்சமாவது யோசிடா அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு இருந்தா, போங்க ஆபீசர், நீங்க எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிகிட்டே இருக்கிறீங்க. நீங்க எல்லாம் எனக்கு உதவியா இருப்பீங்கன்னு சொல்லி தான் உங்களுக்கு நான் கால் பண்ணேன். ஆனா வந்து பார்த்தா உங்களுக்கு என்ன நடக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறத விடவுமே கக்கூஸை பத்தி தான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குங்கிற மாதிரி கோச்சுக்கிட்டு இருப்பான். இவன் வேற படுத்துறானேன்னு யோசிச்சவருமே ஹீரோ கிட்ட அவனோட மொபைலை கேட்டு வாங்கி சும்மா அந்த மொபைலை கக்கூஸ்குள்ள தூக்கி எறிவாரா. ஆனா அந்த மொபைலை பிடிச்ச அந்த கையை அப்படியே அதை திருப்பி ரிவீட் அடிச்சு விட ஜஸ்ட் மிஸ் வீசின வேகத்துல அந்த கதவையே பொத்துக்கிட்டு அந்த மொபைல் போயிருந்திருக்கு. ஸோ மேல மட்டும் பட்டிருந்த நேரத்துக்கு அந்த ஆஃபீஸர் காலி. ஃபோன் என்னையா பண்ணிருக்கேன்னு ஹீரோக்கு கோவம் வந்தா, கவலைப்படாதையா, தான் என் ஃபோன் இருக்குதுல்ல. இப்போ ஆல்மோஸ்ட் அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, கண்டிப்பா இது ஒரு பேய் பார்க்குற வேலையா தான் இருக்கும் அப்படின்னு. இருந்தாலும் ஒரு பேய் இங்க எதுக்கு இந்த கக்கூஸ்ல என்ன பண்ணுதுன்னு யோசிக்கும் போது அப்பதான் அந்த ஆஃபீஸருக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துச்சாமா. அது என்னன்னு காட்டுறாங்க. இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ட்ரைனேஜோட ஒரு மேன்ஹோல் அந்த மூடி மாதிரி போட்டு முடிந்திருப்பாங்கல்ல, அதை யாரும் நீக்கின மாதிரி இருந்திருக்கும். எங்கேயாவது நைட்ல நடந்து வரும்போது யாராவது உள்ள விழுந்திருப்பாங்களா என்னன்ட்டு அதுக்கப்புறம் இவங்க 3 பேரை உள்ள இறங்கி தேடி பார்க்கும்போது தான் அந்த ட்ரைனேஜுக்குள்ள அவங்க ஒரு லேடியோட பாடியை கண்டுபிடிச்சிருந்திருப்பாங்க. அந்த லேடியோட பாடியில ஒரு கை இல்லாம இருந்திருக்கும். அவங்க தெரியாம தவறி கூட உள்ள விழுந்திருக்கலாம். இருந்தாலும் அவங்க கை காணாம போயிருக்கு அப்படின்னா அங்க என்னமோ ஒன்று இருக்குங்கிற மாதிரி இந்த ஆபீசருக்கு அப்பவே சந்தேகம் வந்திருக்கும். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது அந்த ஒரு கை தான் இந்த கக்கூஸ்ல இருக்கிற கை அப்படின்னா இது பேய் பார்க்குற வேலையா தான் இருக்கும். அந்த லேடியோட பேயா தான் இருக்குன்னு சொன்னா இதை கேட்க கேட்க ஹீரோவுக்கு எரிச்சலா இருக்கும். இந்த அபார்ட்மெண்ட்ல 1008 வீடு இருக்குது, அதையெல்லாம் விட்டுட்டு எதுக்குப்பா என் வீட்டுக்கு வரா? ஐயோ போலீஸ் ஏதாவது பண்ணியான்னு கேட்டுட்டு இருக்கும் போது போலீஸ் அவனால என்ன பண்ண முடியும்? ஆனா அப்போ அந்த செக்யூரிட்டி அங்க இறந்து கிடப்பான்ல, அவனோட கைகள்ல இருக்கிற அந்த நெகங்கள் எல்லாமே ஒரு மாதிரி இது பொண்ணோட நெக மாதிரி வளர ஆரம்பிச்சிருந்திருக்கும். அதோட நிறுத்தல கை விரல்கள் அசைய ஆரம்பிக்க, சூப்பரு, ஏதோ ஒரு பேய் பாக்குற வேலையாடா அப்படிங்கிற மாதிரி பயம் வர ஆரம்பிக்கும். அப்போ அந்த சின்ன ஆபீசர் ஒருத்தர் இருந்தான்ல, அவன் சார் சார் கை வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தவனும் சடனா அவன் வாயில இருந்து அப்படியே ரத்தம் வந்தியா எடுக்கிறானா. ஆனா அப்படி வாமிட் பண்ணவன் அவனோட கண்கள் கருவிலிகள் எல்லாம் மேல போகி அப்படியே ஒரு மாதிரி அதே இடத்துல சரிஞ்சு கீழே விழுக, ஏய் என்னடா ஆச்சுன்னு இந்த ஆபீசருமே அவனுக்கு சிபிஆர் எல்லாம் பண்றான். ஆனா வேலைக்காகல. அவன் அதே இடத்துல இறந்து போக, அவன் இறந்து போறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த செக்யூரிட்டியோட கை ஒரு மாதிரி மாறி இருந்திருக்கும்ல, அது மட்டும் தனியா அசைஞ்சுக்கிட்டு இருக்குமா. ஆஹா, இந்த ஒரு கையை அந்த பேய் கண்ட்ரோல்ல எடுத்து நம்மள இதை போட்டு தள்ள போகுது, அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது தற்காப்புக்கான வெப்பன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் அப்படின்னு கேட்டா, ஐயோ குடும்பம் நடத்துற வீட்டுல வெப்பனுக்கு எங்கேயா போறதுன்னு கேட்கும்போது ஏதாவது இருக்கும் எடுத்துட்டு வாடான்னு அந்த ஆபீசர் திட்டிக்கிட்டு இருப்பானா. சரின்னு அங்க இருக்கிற ஷெல்ஃப்ல இந்த பாத்ரூமை கிளீன் பண்றதுக்கான ஆசிட், லிக்விட், சோப் இதெல்லாம் இருக்கும். அதையெல்லாம் ஒரு கூடையில போட்டு கொண்டாந்து கொடுக்கும்போது ஓகே ஓகே இது போதுமானதானே யோசிச்சுட்டு அந்த ஃப்ளோரை கிளீன் பண்றதுக்கான ஆசிட் இருக்குதுல, அதை மட்டும் எடுத்து அந்த செக்யூரிட்டியோட கையில ஊத்தி விட்டா அந்த கைங்கிறது பொசுங்குது. சூப்பர், அந்த ஆள் எங்கேயாவது எந்திரிச்சு அடிக்க வேண்டானா இதை எடுத்து அவன் மேல ஊத்தி விட்டுற வேண்டியதான்ட்டு இவங்களும் கொஞ்சம் பொறுமையா காத்துருந்துருக்கேன். சரி இப்படியே பார்த்துட்டு இருந்தா எப்படி போய் அவன் ஒய்ஃபை எழுப்பி விடுங்கும் போது சரின்ட்டு ஹீரோவும் போயிட்டு அவன் ஒய்ஃபை குளுக்குன்னு குளுக்குறானா. அதுக்கப்புறம் அவளும் கண் விழிக்கிறான். ஆனா அவன் மயக்கம் தெளியும் போது அப்படியே அவன் மேல கையை வச்சு கண்ணை மூடிக்கிட்டு ஓகே ஓகே இங்க பாரு, நான் திருப்பியும் கையை எடுத்தோன்னே இங்க ஒரு அதிர்ச்சியான விஷயத்த நீ பாப்ப, அப்படி அதிர்ச்சியாகி எங்கேயாவது மயங்கி போகாம இருந்தீங்கன்னா போதும் தான் கையை எடுக்கும்போது நம்ம ஹீரோ மேல ரத்தமாக்குறத பார்த்து அவ பயங்கரமா அலறுவாளா. இல்ல இது என்னோட ரத்தம் கிடையாது, இங்க ஒருத்தன் இறந்து போயிருந்திருக்கான், இது அவனோட ரத்தம்னு சொன்னா, என்னது இறந்து போயிருந்திருக்காங்களா அப்படின்னு அவ பயங்கரமா அலறிக்கிட்டு இருக்கேன். சும்மா இருன்னு கன்னத்துல ஓங்கி அடிப்பானா. என்னடா அடிக்கிறேன்னு அவளும் திருப்பி அடிக்க, ஓகே சூப்பர், இப்பதான் நீ உண்மையாலே என் பொண்டாட்டி. விஷயம் என்னன்னா, நீ மயங்கி போறதுக்கு முன்னாடி கக்கூஸ்குள்ள ஒரு கையை ஒன்று பார்த்தியா? ஆமா கையை பார்த்தேன். அப்ப அது கனவு கிடையாதா? ஆமா அது கனவு கிடையாது, நீ அந்த கையை பார்த்த காரணத்தால மயங்கி போயிட்டேன். சரி அப்படின்னா அந்த மூலையில ஒரு ஆபீசர் உட்காந்துருக்காரு, அவரு யாருன்னு அந்த பொண்டாட்டி கேட்கல, நம்மளை காப்பாத்துறதுக்காக தான் அந்த ஆளை கூப்பிட்டேன், ஆனா நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா அந்த ஆளையுமே நம்ம தான் காப்பாத்தி ஆகணும் போலயே. சரி பிரச்சனை அப்படின்னா எதுக்கு இன்னுமே எங்க ரூம்லயே உட்காந்துருக்க, வா வெளியில போகலாம் அப்படின்னு அவ கூப்பிடும் போது போக முடிஞ்சிருந்தா போயிருக்க மாட்டோமா, டோர் ஜாம் ஆயிருச்சு, இப்போதைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால தான் அமைதியா உட்காந்துருக்கோம்னு சொல்லும் போது இந்த கேப்ல அந்த ஆபீசர் ஒரு ஸ்ப்ரே பாட்டில்ல அந்த ஆசிட் எல்லாத்தையும் கலந்து நம்ம ஹீரோ கிட்ட தூக்கி போடும் போது அவனும் அதை
ஸ்டைலா பிடிச்சுக்கிட்டு, சரி இப்போ இதை வச்சு என்னையா பண்றதுன்னு கேட்டா, என் மூஞ்சில அடி போடா அந்த செக்யூரிட்டியோட கையில அதை அடிச்சு விடுறான்னு சொல்லக்குள்ள ஹீரோவும் பயங்கர சீனா ஏதோ ஜேம்ஸ் பாண்ட் படத்துல கன்னை பிடிக்கிற மாதிரி அந்த ஸ்ப்ரே பாட்டில பிடிச்சுக்கிட்டு பொறுமையா ஒவ்வொரு ஸ்டெப்பா கிட்ட வந்து அந்த செக்யூரிட்டியோட கையில அந்த ஸ்ப்ரேவை அடிப்பானா, ஸ்ப்ரேவை அடிக்கும் போது அந்த கைங்கிறது ரியாக்ட் ஆகுது. அப்படிதான் திருப்பி தொடர்ந்து பண்ணுங்கிற மாதிரி ஹீரோவோட ஒய்ஃபும் அந்த ஆபீசரும் அவனை தொடர்ந்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்க. அப்ப அங்க ஏற்கனவே ஒருத்தனை கழுத்தை உடைச்சு அந்த பேய் சாகடிச்சுட்டு இருக்கும்ல, இப்போ அவனோட வாயில இருந்து ஏதோ ஒரு விதமான சத்தங்கிறது வரும். மிருகம் கத்துற மாதிரி விகாரமான ஒரு சத்தத்தோட அவனோட கைகள்லயும் அந்த நெகங்கள்லாம் முளைச்சு அப்படியே தனியா நடக்க ஆரம்பிக்குது. அந்த கை தனியா இயங்குது. பின்னாடியில உட்காந்துக்கிட்டு அந்த ஆபீசர் ஹீரோவை மோட்டிவேட் பண்ணிட்டு இருப்பான். கமான் தைரியமா முன்னாடி போய் அவன் மேலேயுமே அந்த ஸ்ப்ரேவை அடின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஹீரோட ஒய்ஃபுக்கு ஒரே வருத்தம், டே எங்கேயாவது நீ செத்து போயிட்டுன்னா இவ்வளவு சின்ன வயசுல எனக்கு விதவையாகிறதுக்கெல்லாம் விருப்பம் இல்லைங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருந்தா. அப்படியே அவளை திரும்பி பார்த்து சின்னதா ஒரு கண் அடிச்சுட்டு மாமா கில்லிடிங்கிற மாதிரி பொறுமையா கிட்ட போய் அந்த ஆள் மேலேயுமே அந்த ஸ்ப்ரேவை அடிக்கலான்னு இருக்க. அப்போ அங்க அந்த சின்ன ஆபீசர் ஒருத்தன் மயங்கி இருந்தான்ல, அவன் எந்திரிச்சு அந்த ஆபீசரை கடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணும்போது ஐயோ இப்போ என்ன இவன் பிரச்சனை பண்றானு வேகமா அவன்கிட்ட வந்துட்டு நம்ம ஹீரோவும் அந்த ஸ்ப்ரேவை அடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவான். ஆனா அந்த ஸ்ப்ரேவை அடிச்சுமே அவன் எதுவுமே பண்ணாம இருக்க. சரி வேற வழி இல்லைன்னு ஹீரோ அந்த பாட்டில ஓபன் பண்ணி அப்படியே அந்த ஆசிடை எடுத்து அந்த பையனோட கையில ஊத்தி விட்டுருவானா. அந்த ஆசிட் பட்ட உடனே அந்த பாடி கொஞ்சம் ரியாக்ட் ஆகிட்டு அப்படியே பின் வாங்குதான். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஆஃபீஸரோட கால்லையும் சேர்த்து ஊற்றி விட்டுருந்துருப்பான். பேண்ட்டை விலைக்கு பார்த்தா காலில் பயங்கரமாக காயப்பட்டிருந்திருக்கும். அந்த ஆஃபீஸருக்கு மனசே இல்லை. சூப்பர், இந்த ஒரு காலை வச்சுட்டு இனிமேல் தொடர்ந்து இந்த வேலையை பார்த்த மாதிரி தான். இனி புதுசாக வேற ஏதோ ஒரு வேலையை தான் பார்க்கணும்னு அந்த ஆள் சோகமாகும் போது ஹீரோக்கும் கொஞ்சம் கில்ட்டியாக இருக்கும். என்னை மன்னிச்சிடுங்க, என்னால் தானே உங்களுக்கு இந்த நிலைமை. மேபி இங்கிருந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியில் போயிட்டோம்னா கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பியர் அடிப்போம் அப்படின்னு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவானுங்க. இப்போ என்ன பண்ணி வெளியில தப்பிக்கிறதுன்னு யோசிக்கும் போது அப்பதான் அந்த ஆபீசருக்கு ஒரு ஐடியா வரும். ஹீரோவோட போன் அந்த கதவுல போய் சொருகிந்து இருக்குதுல, மேபி பத்த வைக்கிறதுக்கான ஏதாவது பொருள் கீதி இருந்துச்சுன்னா அந்த மொபைலை நம்ம ஹீட் பண்றது மூலமா அந்த பேட்டரிங்கிறது வெடிக்கும். அது வெடிச்சதுன்னா கதவு டேமேஜ் ஆகும். அப்படியே டேமேஜ் ஆச்சுன்னா அது வழியா நம்ம வெளியில எஸ்கேப் ஆகலாமே அப்படின்னு சொல்லி ஒரு பிரில்லியன்டான ஐடியா கொடுப்பாரு. ஆனா ஐடியாவை கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஆள் டக்குன்னு மயங்கி போக இவன் வேற ஒருத்தனை அவன் ஷோல்டரையை பிடிச்சி குலுக்குன்னு குலுக்குனதுக்கு அப்புறம் நீ அப்புறமா தூங்கிக்கோ, முதல்ல லைட்டர் வச்சிருந்தா குடியான்னு கேட்டா என்கிட்ட லைட்டர் இல்ல, எனக்கு தம் அடிக்கிற பழக்கம் இல்லைன்னு சொல்லுவாரு. ஹீரோக்கும் அந்த கெட்ட பழக்கம் இல்ல. இப்ப என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது அப்பதான் இவங்க கூட குண்ட ஒரு ஆபீசர் வருவார்ல, அவருக்கு தம் அடிக்கிற பழக்கம் இருக்கு அப்படின்னா அவரோட பாக்கெட்ல இருக்கிற லைட்டரை எடுக்கலான்னு பார்த்தா அங்க முன்னாடி அந்த சின்ன பையன் அந்த சின்ன ஆபீசர் இருக்கிறான்ல, அவன் ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி விகாரமா அப்படியே ஃப்ளோர்ல நிரண்டிக்கிட்டு இருப்பான. ரைட்டு, இப்போ இவனுங்க மேல படாம வேற எஸ்கேப் ஆகணுமோ, கிட்ட போனா ஏதாவது பண்ணுவானுங்களா என்னன்னு நிறைய யோசனைலாம் இருக்கும். இருந்தாலும் அந்த யோசனைகள் எல்லாம் முதல்ல மைண்ட்ல இருக்கட்டும், நம்ம போய் முதல்ல அந்த லைட்டர் எடுக்கிற வேலையை பார்ப்போம்னு ஹீரோ மொத்தமோட தைரியத்தை எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்துக்கிட்டு எப்படியும் அந்த செக்யூரிட்டி கிட்டையும் அந்த சின்ன ஆஃபீஸர்கிட்டையும் படாமல் அந்த குண்டா இருக்கிற ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு லைட்டரையும் எடுத்துடுறான். ஆனால் அடுத்த செகண்டே கக்கூஸ்குள்ள இருந்த அந்த கைங்கிறது ஹீரோவோட தலையை பிடிக்க, என் புருஷனை விட்டுற எதுவும் பண்ணிடாத, என் தாலி பாக்கியம் போயிட போதுங்கிற மாதிரி அந்த பொண்டாட்டி கத்திக்கிட்டு இருப்பாளா. சும்மா இருன்னு ஹீரோ பையன் அவன் கையில் எடுத்த அந்த லைட்டரை தன்னோட பொண்டாட்டி கிட்ட தூக்கி போட்டுட்டு இதோட விதி முடிஞ்சுதுடாங்கிற மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்க, சடனாக அவன் அந்த ட்ரைனேஜ்ல இருந்து கண் விழிக்கிற மாதிரி இருக்கும். யாராவது இருக்கிறீங்களாப்பா அப்படிங்கிற மாதிரி அவன் கத்தி கூப்பிட்டு இருக்க, அவன் பின்னாடி அந்த பேய் வந்து நிற்கும். அப்படியே வாயை பொழந்துட்டு வந்து நிற்கும். இருந்தாலும் சுத்தமா பயப்படாம, ஏன் புள்ள உனக்கு கீது என் கூட ஏதாவது பர்சனலா பஞ்சாயத்து கீது இருக்குதா, அதை தீக்கிறதுக்காக தான் இப்படி தேவையில்லாம என் கூட வந்து சண்டை போடுறே அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா சடனா அவனுக்கு மயக்க வர மாதிரி இருக்க, என்னடானா அவன் ரியல் லைஃப்ல அவன் கண் விழிக்கிறானா, ஹீரோவோட ஒய்ஃப் தான் அவனை காப்பாத்திருக்காங்க போல. எப்படி இது நடந்துச்சுன்னு சொல்லி அவன் ஷாக் ஆகும் போது அதுக்கு அந்த ஆபீசர், உன்னோட பொண்டாட்டி மாதிரியான ஒரு சிங்கப்பெண்ணை இதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லும் போது ஒரு ஃபிளாஷ்பேக். ஹீரோ அந்த லைட்டரை அவன் பொண்டாட்டி கிட்ட தூக்கி போட்டுருந்துருப்பான்ல. ஸோ உடனே அந்த பொண்டாட்டி என்னன்னா அங்க ஒரு கூடையில இந்த பாடி ஸ்ப்ரேலாம் எடுத்து வச்சிருந்திருப்பாங்க. ஸோ உடனே அந்த பாடி ஸ்ப்ரேமே எடுத்து வச்சுக்கிட்டு எப்படியாவது ஹீரோ காப்பாற்றணுங்கிற ஒரே மைண்ட் செட்ல ஹீரோ கிட்ட வந்து அந்த லைட்டரை கொளுத்தி அந்த ஸ்ப்ரே அடிக்கிறது மூலமா அந்த கையை வந்து கொளுத்தி விட்டு அப்படிதான் ஹீரோவை அவ காப்பாத்திருந்திருப்பா. இந்த விஷயத்த சொன்னானுமே நம்ம ஹீரோவுக்கு ஒரே அழுகாட்சியா வந்துடும். என்ன காப்பாத்துருக்கா புள்ள, இவ்வளவு ரிஸ்க் எடுத்துருக்க, நீ உண்மையாலுமே என் பொண்டாட்டி தான் அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டு இருப்பான். 2 பேரும் அங்க கட்டி பிடிச்ச பாசமலையெல்லாம் பொழிஞ்சுக்கிட்டு இருக்க, அந்த ஆபீசர் ஹீரோவோட முடியை இழுத்துட்டு, என்னடே காதல் பண்றதுக்கு அடுத்த நாள் உயிரோட இருக்கணும்ல, முதல்ல எஸ்கேப் ஆகிற வழியா பாருங்கடான்னு சொல்லும் போது சரின்னு ஹீரோ அந்த பாடி ஸ்ப்ரேவையும் லைட்டரையும் வச்சு அந்த கதவுல மாட்டிருக்க அந்த ஒரு போனை போட்டு ஹீட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ ஒன்ஸ் அந்த போன் மொத்தமா கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்க கொஞ்ச நேரத்திலேயே அந்த போனும் பிளாஸ்ட் ஆகுது. அந்த கதவுல ஒரு ஓட்டையுமே உருவாகுதா. ஓட்டை வழியா வெளியில இருந்து கதவை அன்லாக் பண்ணலாங்கிறத அவங்க பிளான். ஆனா கையை விட்டா அந்த ஹேண்டில் இன்னொரு ஒரு கை பிடிச்சிருக்கிறத பார்த்தோன்னே மறுபடியும் நெருப்பை வச்சு அந்த கையையும் விலக்கி விட்டுட்டு எப்படியோ கதவை இவங்க நீக்கிடுறாங்க. சந்தோஷத்தோட ஹீரோ ஹால்வேக்கு வந்தா அந்த இடத்துல இன்னும் ஏகப்பட்ட கைகள் இருக்குமா, அவ்வளவுதான் அப்படியே திருப்பி பாத்ரூம்
பாத்ரூம்குள்ள வந்துருவான். இப்ப எதையா பார்த்துட்டு பயந்துட்டு வரேன்னு அவளோட பொண்டாட்டியும் வேகமா வெளியில வந்தா அவ்வளவுதான் இருக்கிற கையெல்லாம் பார்த்துட்டு அவ்வளோ அமைதியா உள்ள வந்தாடுறா. தப்பிச்சு போற பிளான் எல்லாம் இவங்க கைவிடுற மாதிரி தெரியல. இப்போதைக்கு அங்க வெளியில நிறைய கைகள் இருக்குதுதான், அதையெல்லாம் தாண்டி இந்த நெருப்பை பயன்படுத்தி நம்ம போயிடலாம், அதனால நீங்களுமே இப்ப எங்க கூட வாங்க அப்படின்னு அந்த ஆபீசரையும் கூப்பிடும் போது அந்த ஆள் வரமாட்டேன்னு சொல்லுவாரு. நீங்க போங்க, முதல்ல நீங்க 2 பேரும் தப்பிச்சு வெளியில போக முடியுதான்னு பாருங்க, அப்படி நீங்க 2 பேரும் தப்பிச்சு வெளியில போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஆளுங்களை கூட்டிட்டு வந்து என்னையும் காப்பாத்து, அப்புறம் மறந்துடாத நம்ம 2 பேரும் ஒன்னா வெளியில தப்பிச்சு போனோம் அப்படின்னா கண்டிப்பா பியர் அடிக்கணும் சரியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோவை ஒரு மோட்டிவேட் பண்ண. சரிங்க தலைவரே, நீங்க தைரியமா இங்க வெயிட் பண்ணுங்க, நாங்க போயிட்டு திருப்பி உன்னை காப்பாத்துறதுக்காக வருவாங்கிற மாதிரி இவங்க வெளியில வர அந்த ஆபீசர் அப்படியே வாமிட் பண்ணி அதே இடத்துல மயங்கி போறாரு. சோ அந்த பேய் அடுத்தது அவரையுமே அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்குது. இப்ப எப்படா வெளியில போகிறதுங்கிற மாதிரி 2 பேரும் ஆழ்ந்து சிந்திச்சுட்டு இருக்கும்போது சடனா அங்க இருக்கிற ஒரு கை ஹீரோவோட ஒய்ஃபை பிடிக்குமா, அதை தடுக்கிறதுக்காக ஹீரோ அந்த ஸ்ப்ரேவை பயன்படுத்தி இருந்திருப்பான். அந்த கைகளை தடுக்கிறதுக்கு இந்த ஸ்ப்ரேங்கிறத பயன்படதான் செய்யுது. ஆனா இப்போ அந்த பாடி ஸ்ப்ரே அவ்வளவுதான் காலி ஆயிருந்திருக்கும். ஐயோ வேற ஏதாவது ஸ்ப்ரே இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது அப்பதான் ஹீரோட ஒய்ஃப் தான் இந்த மாதிரி வீட்டோட டிராயர்ல ரூம் ஸ்ப்ரே ஒன்று இருக்கும் பாருங்க, அதை போய் எடுங்கன்னு சொல்லக்குள்ள சரின்னு ஹீரோவும் அந்த கைகள் கிட்ட எல்லாம் மாட்டாம எப்படியோ போய் இந்த ரூம் ஸ்ப்ரே விட்டு வந்துடுறான். அது கொஞ்சம் பெரிய பாட்டிலா தான் இருக்கும். இப்போ அந்த பெரிய பாட்டிலை பார்த்தானுமே ஹீரோட ஒய்ஃபுமே ஓகே தலை உன் சொக்காவை கொஞ்சம் கழட்டுன்னு சொன்னா அவ இதை எரிக்கிறதுக்கு பிளான் பண்றாங்கிற விஷயம் ஹீரோக்கு புரிஞ்சிருச்சு. இது ஏதோ பெரிய காஸ்ட்லியான ஷர்ட்டை பெரிய பெரிய கடையில இருந்து வாங்கிட்டு வந்தேன்னா சொன்னியே, என்னோட கல்யாண நாளுக்காக இதை நீ வாங்கி கொடுத்தடின்னு கேட்கும்போது கல்யாண நாளுக்காக தான் வாங்கி கொடுத்தேன், ஆனா அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியில தள்ளு வண்டியில் ஒருத்தன் கடை போட்டுட்டு வந்தான், அவங்ககிட்ட தான் வாங்கினேன், கவலைப்படாதங்கிற மாதிரி அந்த சட்டையை வாங்கி அதை கிழிச்சு அந்த சட்டையை ஒரு தீப்பந்த மாதிரி ரெடி பண்ணி அந்த சட்டையை கொளுத்தி விட்டுறாங்க. ஸோ இப்போதைக்கு லைட்டர் மாதிரி அந்த தீப்பந்தத்தில் நெருப்புங்கிறது இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க நகுந்து வரக்காக அந்த ரூம் ஸ்ப்ரேவை பயன்படுத்துறது மூலமா அங்க இருக்கிற அந்த கைகள் எல்லாத்தையுமே எரிச்சு விட்டுக்கிட்டு மெதுவா நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. ஆனா கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோட ஒய்ஃபால நடக்க முடியாது. அவங்க அதே இடத்துல கீழே விழுந்துட்டு இல்ல என்ன விட்டுரு, எனக்கு ஒரு மாதிரி வயிறெல்லாம் பயங்கரமா வலிக்கிற மாதிரி இருக்கு, என்னால இங்கிருந்து வெளியில வர முடியாதுன்னு நினைக்கிறேன், நீ இங்கிருந்து தப்பிச்சு போன்னு சொன்னா உன்னை விட்டுட்டு போகிற மாதிரி இருந்தா நான் எதுக்கடி இங்கிருந்து வெளியில எஸ்கேப் ஆகணும்னு அவளை தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே வேகமா கதவு நோக்கி ஓடி வர மாதிரி தெரிய அப்படியே சீன் கட் ஆகுது. மறுபடியும் அந்த ட்ரைனேஜ்ல தான் ஹீரோ உட்காந்துருக்கிற மாதிரி தெரிய அதுக்கப்புறம் ஹீரோ பையன் கண் விழிக்கும் போது ஹாஸ்பிட்டல் இருக்கிறானா, அங்க இருக்கிற ஒரு நர்ஸ் ஹீரோ சுயநினைவுள்ளதா இருக்கிறானா, எல்லாமே உனக்கு ஞாபகம் இருக்காங்கிற மாதிரிலாம் சும்மா சில கேள்விகள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். சரி இதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல என்னோட ஒய்ஃப் என்ன பண்றாங்க, அவங்க நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கும்போது உங்க ஒய்ஃப் தானே இங்க இருக்கிற இன்னொரு வார்டில் இருக்கிறாங்க, பிளஸ் உங்க ஒய்ஃப் பிரெக்னெண்டா வேற இருக்கிறாங்க போல, கவலைப்படாதீங்க இன்னும் ஒரு கொஞ்ச நாள்ல உங்க ஒய்ஃபுக்கு குழந்தை பிறந்துடும், குழந்தையுமே வந்து சேஃப் தான் அப்படின்னு சொன்னா ஏன் பொண்டாடி என்னைக்கு பிரெக்னெண்டா இருந்தாங்கிற மாதிரி ஹீரோக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஆனா சடனா அங்க கதவு கிட்ட ஒரு கைங்கிறது தெரியும், அந்த பேயோட கைங்கிறது தெரியும், அந்த நர்ஸுக்கு தெரியுது போல, அவங்க அதை பார்த்து பயப்படுவாங்களா, ஆனா ஹீரோ அதை பார்த்து பயப்படல. இப்போ வரைக்குமே நடந்தது எதுவுமே கனவு கிடையாது. ஆனா அதே நேரத்துல அந்த பேயோட பஞ்சாயத்துமே ஓயில அப்படின்னா இதை எதிர்க்கணுங்கிற மாதிரி அவன் சண்டை போடுறதுக்கு தயாரா இருக்க அப்படியே சீன் கட் பண்ணி அந்த நாள் அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ குடிச்சிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நேரம் வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருப்பானா. அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது அந்த ட்ரைனேஜுக்கான ஓட்டங்கிறது அங்க நீக்கி இருந்திருக்கும். அதுல அவன் கீழே விழுந்திருக்க மாட்டான், சும்மா ஒரு ஜம்ப பாட்டு போயிருந்திருப்பான். இருந்தாலும் எந்த மடப்பைண்ட அதை நீக்கி போட்டதுன்னா அவன் அதை க்ளோஸ் பண்ணும்போது கீழே இருந்து சில டீமன் கைகள்லாம் வர மாதிரி தெரிய அங்கே இந்த ஒரு படத்தை முடிக்கிறாங்க. மக்களே சத்தியமா சொல்றேன், இந்த படத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு எனக்கு சுத்தமா ஐடியா இல்லை. இருந்த போதிலும் ஒரு விஷயம் எதுக்கு நடக்குது ஏன் நடக்குதுன்னா நான் காட்ட மாட்டேன், நடக்குதுங்கிறத காட்டுறேன், உனக்கு புரிஞ்சதை புரிஞ்சுக்கோங்கிற மாதிரி தான் இந்த படத்தை எடுத்துருக்கானுங்க. ஸோ பேசிக்கா ஏதோ ஒரு பொண்ணோட பாடி அந்த ட்ரைனேஜுக்குள்ள இருந்திருக்கு, அந்த பொண்ணோட கைங்கிறது வெட்டப்பட்டிருந்திருக்கு. ஸோ அப்படின்னா அந்த ட்ரைனேஜ் வந்து அந்த ஒரு ஆன்மாவால லைக் பொசஸ் பண்ணப்பட்டிருந்திருக்கலாம், அந்த ட்ரைனேஜை கம்ப்ளீட்டா பொசஸ் பண்ணப்பட்டிருந்திருக்கலாம். அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ பையன் அந்த ட்ரைனேஜை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் மேபி நம்ம ஹீரோவோட வீட்டை தேடி அந்த பேய்கள் வந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ரொம்ப ரொம்ப லேசியான திங்கிங்ல இவ்வளவுதான் தோணுச்சு. உங்களால இந்த படங்கள்ல ஏதாவது விஷயங்களை கனெக்ட் பண்ணி இதுதான் சொல்ல வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தோணுச்சுன்னா மறக்காம அது என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. பிளஸ் படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பிளஸ் இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான படங்களை இருந்து பார்க்கறதுக்காக சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ.